கடல்னா யாருக்கு தான் பிடிக்காது? கடல் அலையோட சத்தம், அந்த கடல் அலையை கிழிச்சிட்டு போகிற கப்பலோட சத்தம், ரயிலின் சத்தம்னு இதை ரசிச்சுக்கிட்டே சாலையில் போகிற வாகனங்களின் சத்தம்னு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ரம்மியமாக இருக்கும் இடம்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற இந்தியாவின் முதல் கடல் பாலமான ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் ரயில் பாலம். இந்த பாதையை போலவே இதனுடைய வரலாறும் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு. கடந்த 1876 ஆங்கிலேயர்கள் இந்தியா இலங்கை இடையே போக்குவரத்திற்கான இணைப்பை ஏற்படுத்த முடிவு செய்தனர். இதற்காக ஜெனரல் மன்றோ அப்படிங்கிறவரால ஆய்வு நடத்தப்பட்டது. ஆனால் அதிக தொகை செலவாகும் என சொல்லப்பட்டதால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதன் பிறகு வர்த்தக போக்குவரத்திற்காக பாம்பன் கடலில் பாலம் கட்ட பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்தது. இந்த திட்டப்படி பாம்பன் கடலில் தூக்கு பாலம் மற்றும் தனுஷ்கோடி வரை ரயில் பாதை அமைக்க வேண்டும். அங்கிருந்து கப்பலில் செல்வதற்கு தனுஷ்கோடி மூலம் தலைமன்னாரில் துறைமுகம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. கடந்த 1902 பாலம் கட்டுவதற்கு அனைத்து பொருட்களும் இங்கிலாந்திலிருந்து கப்பல்கள் மூலம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு ராமேஸ்வரம் சிறைவாசிகளால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தடைகளை கடந்து கடலுக்குள் 144 தூண்களுடன் பாம்பன் பாலம் 1913 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த தூண்கள் கட்ட 4000 டன் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் மீட்டர் கேஜ் ரயில் பாதையில் ரயில்கள் சென்று வருவதற்கு ஏற்றவாறே கட்டப்பட்டது. பின்னர் 2007 ஆண்டு இந்தியன் ரயில்வே பாம்பன் ரயில் பாலத்தை புதுப்பித்து அகல ரயில் பாதையாக மாற்றியமைத்தது. அன்றிலிருந்து 110 ஆண்டு வரலாற்றை தாங்கி நிற்கிறது பாம்பன் பாலம். இந்த பாலம் கட்டப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் புதிய ரயில்வே பாலம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. 2019 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு கொரோனா ஊரடங்கு, கடல் சீற்றம் என அடுத்தடுத்த இயற்கை பேரிடர்கள் உள்ளிட்ட பல சவால்களுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வெற்றிகரமாக புதிய பாம்பன் பாலத்தின் கட்டுமான பணி நிறைவு பெற்றது. பழைய பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் 16 பணியாளர்களை கொண்டு 20 நிமிடங்களில் திறக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ரயில்வே பாலத்தில் ஆசியாவிலேயே முதல் முறையாக லிப்ட் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு மின் மோட்டார் மூலம் 3 நிமிடங்களில் 17 மீட்டர் வரை உயர்த்த முடியும். பழைய பாம்பன் பாலத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் புதிய ரயில்வே பாலத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பு.